What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, இவர் தமிழ் லைஃப்பில் பார்த்து ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோவே. இப்போ தளபதி இது கொடுத்தாருல கிஃப்ட், எல்லாரும் கிஃப்ட் மீன்ஸ் படித்த கல்வி விருது வழங்கும் விழா நடந்துச்சுல. இப்போ நாலாவது கட்டமும் இதனையோட முடிஞ்சிருச்சு. அதில் கொடுத்ததை வச்சு அவங்க பேசினாங்கன்னு சொல்லி இருந்துச்சுல, அந்த இஷ்யூ பற்றி சொல்கிறாங்க. பார்ப்போம் அது என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு பேசுவோம். ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் லைட் பார்த்து. தமிழக அன்பனருக்கும் வணக்கம். போன வாரம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போது அரசியல்வாதி விஜய்க்கு அவருக்கு எதிராக பேசுறேன் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளையும் அவங்களோட பெற்றோர்களையும் எந்த அளவுக்கு தரையுறவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. ஆக்சுவலா அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா இதுல அந்த கட்டி பிடிச்சி அப்படின்ற இடத்துல போட்ட மியூட் இருக்கு இல்லையா, அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லிப்கிஸ் கொடுக்கறது அனுமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிற இதெல்லாம் அனுமதிக்கிற அந்த பெற்றோர். ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி இது வந்து நியூஸில் நான் பார்த்தப்பையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் வெளில வருது, நியூஸ் சேனல் பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு எடிட் நடந்திருக்கு, நல்லா தெரியுது. நான் என்ன நினச்சேன், ஏதோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, மேபி இவங்களே ஏதாவது தமிழக டிவிக்கு சைடோ ஏதோ கட் பண்ணி ஏதோ வேணும்ட்டு அவங்கள இது பண்ணுறதுக்காக போட்டுட்டாங்களோன்னு நினச்சி நானும் பார்க்குறேன். அப்புறமா சில பேர்லாம் சொல்கிறப்ப தெரியுது அவர் உண்மையிலே பேசினதை சில பேர் எடுத்து காட்டினாங்க. அதில் வந்து அவர் என்ன சொன்னால், இதே மாதிரி கட்டி பிடிச்சி லிப்கிஸ் கொடுக்குறத அனுமதிக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் வந்து வேறு தொழில் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக எனக்கு டவுட் ஆகிட்டு. என்னடா இது மாதிரிலாம் நம்ம நியூஸில் பார்க்கவே இல்லை, இவங்க யார் இது மாதிரி? ஏன்னா ஏஐ வந்ததுனால எது நம்புறதுன்னு தெரியலன்ட்டு ஒரு பயம். அதனால் நான் நம்பலை. நான் ஆக்சுவலி இது மாதிரி பேசியிருப்பாரு. இப்படிலாம் ஒரு முட்டாள்தான் பேசுவாங்க நம்ம பப்ளிக்கில், இந்த மாதிரி பேசுகிறாங்கண்ணா. நான் சரின்ட்டு போய் அப்புறமா தான் ஒரு இதில் பார்க்குறேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே அவரோட ஓன் சேனலில் சொல்கிறார். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, வேல்முருகன் டிஎஸ் சம்திங். அந்த சேனலில் அவரே அப்லோட் பண்ணியிருக்காரு அவர் பேசின வீடியோ, அந்த சேலத்தில் பேசின வீடியோ. அந்த ஃபுல் வீடியோவில் அவர் பேசினது ஃபுல்லாக வித்தவுட் கட் இருக்கு. அப்படிதான் பேசியிருக்காரு அவரு. இன்னும் இருக்கா? இன்னுமே இருக்கு, ரிமூவ் பண்ணல. ஆனா நியூஸ் சேனல்ல வந்து என்ன சொல்றாரு, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, நான் லிப்கிஸ் கொடுத்தாங்க, நான் எங்க சொன்னேன், நீங்க பேசின வீடியோவை நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதுலயே இருக்கு. இப்படியே சொல்லியிருக்காரு. லிப்கிஸ் கொடுக்குற யாரு அதை தான் கேட்குறாங்க. எல்லா சேனல்லையும் இந்த போய் பேசுகிறாங்களே இன்டர்வியூவில், அவங்க கேட்குறாங்க எந்த நீங்கள் எல்லா இதுவும் வீடியோவும் இருக்குது அவைலபிள், அவர் ப்ரைஸ் கொடுத்தது எந்த பொண்ணா அவர் கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பண்ணாருன்னு நீங்கள் வந்து வீடியோ ஆதாரம் காட்டுங்க. பைத்தியம் மாதிரி பேச வேண்டியதான் வாய்க்கு வந்தது. எங்கே கொடுத்தா அதுக்கு அடுத்தது ஒரு வேர்ட் சொன்னார், ஒரு லைன். அது நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அவ்வளோ தப்பாக அது சொல்லியிருக்காரு. இந்த இதுக்கு நீங்கள் வேறு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து உண்மையை சொல்ல போனால் அவங்க விஜய் இது பண்ணுறது இல்லை, அங்கே வந்திருக்காங்களா அவங்கள பண்ணுற மாதிரி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு படித்து வராங்க. நான் என்ன கேட்குறேன், இது வந்து எனக்கு வந்து இந்த நியூஸ் தெரியும், ஆனால் நான் வந்து அது ஏன் வந்து பார்க்கல பண்ணலன்னா, அது கண்டனமா யாருமே சொல்லல. அங்க போன பேரண்ட்ஸ் யாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல. வந்து இல்லை, எல்லாருமே அந்த சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோ திருப்பி பதிலடி சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஒருத்தவங்க அதுதான் லைக் சாக்கடை மேல கல்ல தூக்கி போட்டா நம்ம மேல தெரிச்சு அந்த மாதிரி பண்ணாம இருக்கதாலதான் திரும்பி திரும்பி அது மாதிரி ஆளுங்க பேசுறாங்க, புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இது வந்து அரசியல், இப்ப விஜய் அவருன்றதே கிடையாது, பேசினது அங்க வந்த பிள்ளைங்களே, அங்க இருக்க பேரண்ட்ஸ், அங்க ஒன்னு 2 பேர் வர கிடையாது, அத்தனை பேரையும் சேர்த்து கேஸே ஃபைல் பண்ணலாமே. ஆமா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க மேல போஸ்கோ கேஸ் போடுங்கன்னு சொல்லி போட சொல்லி இது சொல்லியிருக்காங்க, பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து அவங்க கேட்டிருக்கதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மேல. பட் ஆனால் அது பண்ணுவாங்களான்றதுலாம் கிடையாது. ஆக்சுவலி இது மாதிரி பண்ணாம இருக்கதாலதான் இது மாதிரி ஆளுங்க இது மாதிரி பேசுறாங்க. என்ன கேட்டா நான் சொல்லுவேன்,
இது என்ன இருந்தாலும் அவர் இவ்வளோ இதுக்கு முன்னாடி அதான் தான் சொன்னாங்க, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு செகண்டில் அவர் பண்ண அந்த ஒரு வார்த்தை பேசினதில் அவர் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. இது சொல்லுவாங்க, நீ எவ்வளோ தான் நீ நல்லது பண்ணாலும் நீ பண்ண ஒரு கெட்டது, நம்மளுக்கே நார்மலாக எல்லாருக்கும் சொல்கிறதான், ஒரு கெட்டது பண்ணாலும் நீ இவ்வளோ நாள் பண்ண நல்லது எல்லாமே வேஸ்ட்டு. அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈனப்பிரிவு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு என்ன ஈனப்பிரிவு? சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த விஜய் அவரோட கட்சியை சார்ந்த நபர்களும் சரி, ஒரு சில பெரிய கட்சியை சார்ந்தவங்களும் சரி, இந்த வார்த்தைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, டிஎம்கேவை தவிர்த்து. ஏன்னா இந்த பெண்ணியம் சுதந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே அதிகமா பேசும். ஆனா இவ்வளவு கேவலமா இந்த தமிழ்நாட்டு பெண்களையும் தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளையும் பேசுனதுக்கு அப்புறம் கூட டிஎம்கேல இருந்து ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. முக்கியமா பொதுமக்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. எங்க தங்கச்சிங்க திரு விஜய் அவர்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அந்த தங்கச்சி இறந்துட்டாங்க. அதனால அந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த வயசுல நீ அப்படி பாக்கணும்னா நீ தான் கேட்டவன். நீங்க விஜயோட போயிட்டு திரு வேல்முருகன் அவர்களை வந்து நீங்க ஒப்புறது தப்பு. இந்த வேல்முருகன் நாய்க்கு என்ன வந்துச்சு? அந்த வேல்முருகன் நாய்க்கு என்ன வந்துச்சு? அந்த நாய் கொடுத்ததா காசு? அந்த நாய் கொடுக்கல. அட கேவலமான கருத்தியல வன்மம் தான். ஏன் இப்ப திடீர்னு விஜய் மேல வன்மத்தையும் ரொம்ப கேவலமான கருத்துக்கள் இல்லையா? என்னங்க ஒரு சகோதரன் தான் விஜய் அண்ணன் தானங்க சொல்லுது, வெளிப்பாடு. ஆமா, அதை போயிட்டு கொச்சைப்படுத்துறதுக்குலாம் ரொம்ப அசிங்கம். பட் வேல்முருகன் நாய எங்க அண்ணன் தளபதியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா புறம்போக்கு நாதாரி? 3 வருஷமா எங்க உல்லாச பயணம் போயிருக்காரு வேல்முருகன். ஏன் அவர் மக்கள் இயக்கமா இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆபாசம் தெரியலையா? மக்கள் போய் அன்னைக்கு கட்டி பிடிச்ச முட்டம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அடுத்த வருஷம் எலெக்ஷன் உங்க பேரத்தை அதிகப்படுத்துறது நீங்க வந்து தாவேகாவை பயன்படுத்துறீங்க. அதற்கும் ஏதாவது அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் வச்சா பரவாயில்ல. இவ்வளவு கொச்சையான விமர்சனங்கள் சத்தியமா நான் எதிர்பார்க்கல வேல்முருகன். அவர் அரசியல்ல வளர்ந்து இல்லாத பொருளாதார சொல்லி அவர் பேர் அசிங்கப்படுத்தியடா கட்சியை உனக்கு கிழிச்சு எடுத்துருவாண்டா நாங்க. ஆனா பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படி எதிர்ப்பு கிளம்பினதுக்கு அப்புறம் ஆக்சுவலி எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க இருக்காங்களா தமிழிசை, அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஆப்போசிட் தான். அவங்க வந்து கம்மனே இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா அது ஆக்சுவலா அப்படி இருக்க முடியாது. அப்ப அவங்க கம்மன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பல கொஸ்டின் ரைஸ் ஆகும் அவங்க மேல. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து இதுல அவங்க என்ட்ரி ஆகாம கூட இருக்க யாரும் கேட்க போறது இல்லை அவங்க. பட் இருந்தாலும் சொல்றேன் நான், நார்மலா அவங்க கேட்க மாட்டாங்க யாரும். இப்ப அதான் சொல்றேன், இப்ப டிஎம்கே சைட்லேருந்து இப்ப கனிமொழி இருக்காங்க, அவங்க சொல்லியிருக்கணும்ல என்னதான் தான். இப்ப அவரே என்னது, அவர் டிஎம்கே எம்எல்ஏ தான், அவர் ஒன்றும் அவரோட கட்சி எம்எல்ஏ கிடையாது, தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ கிடையாது, அவர் டிஎம்கே எம்எல்ஏ. ஸோ அவங்க நம்ம கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் இந்த மாதிரி தப்பா ஒரு பப்ளிக்கை பேசாம நம்ம கண்டிக்கணும் தானே, பண்ணல. அவங்க எதை கண்டிச்சிருக்காங்க, இதை கண்டிக்க சொல்லுங்க. அதெல்லாம் கண்டிச்சிருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும். பண்ணது விஷயம் கண்டிச்சது கரெக்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்னொரு விஷயம் நிறைய பேர் தெரியல, இவர் வந்து இப்ப 3 வருஷமா அரசியலுக்கு வரான்னு கொடுக்குறாங்கன்றாங்க. இல்ல, நான் 10th படிக்கும்போது அவர் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. சீரியஸா நான் படிக்கிறப்பயுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் படித்தப்ப அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா மாவட்டம் மட்டும்தான். இப்போ தஞ்சாவூர் மாவட்டம்னு இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் மார்க் எடுக்கிறாங்களா அவங்கள மட்டும் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுப்பாரு. இதுமாரி ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போவே. இப்போ கொடுக்கல, அவங்க முன்னாலேருந்து கொடுத்துருக்காங்க, நான் வாங்கல, இப்பதான் தெரியும் போல. அதுதான் அப்போ என்னன்னா இது மாதிரி நியூஸில் போட்டு பண்ணதில்லை. பட் ஆனால் ஒரு நாள் கூப்பிட்டுட்டு தஞ்சாவூருக்கு இருக்கவங்களாம் கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்க. இதேமாரி நான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் 3ர்டுன்னு நினைக்கிறேன், 3ர்டோ 2ண்டோ, அந்த பொண்ணு வந்து விஜய் கையால் வாங்கினாங்க. ஸோ அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீயும் பண்ணி தான் இப்போ விஜயை பார்த்துருக்கலாமே, அப்படி ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு. வேல்முருகன் அவர்கள் மறுபடியும் இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நான் அந்த வீடியோல பேசியிருந்தேன். அதுல குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை மட்டும் எடுத்து ஒட்டி வெட்டி உண்மைக்கு மாறான பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறகுறை வேக்காடுகள், இந்த மாதிரி எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அறகுறை வேக்காடுகள் அவங்களாம் வந்துட்டு இதோட நீங்க நிறுத்திக்கணும், இதை நாங்க நாகரிகமா சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமா கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம்.
ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். ஆக்சுவலா அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் பேசின 1.25 மணி நேரத்துல வெட்டி ஒட்டி உண்மைக்கு மாறான விஷயங்களை இவங்க சொல்லி எனக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. உண்மையை சொல்லணும்னா இந்த நியூஸ் சேனல்ஸ் அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளை வெட்டி அவரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த நியூஸ் சேனல்ஸ்ல வெட்டின அந்த வார்த்தை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல. 2 கிராம் தங்கத்துக்காக ஒரு கூத்தாடியை கட்டி பிடிச்சி லிப்கிஸ் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறியே, இதுக்கு நீ கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த நியூஸ் சேனல்ஸ் அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு இடத்துல மட்டும் அழகா சூப்பரா கட் பண்ணி ஒரு ஜம்ப் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த ஜம்புக்கான காரணமே அதுதான். ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன். எந்த நடிகனுக்கு செய்யறது? கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது தொழில் செய்யலாம்ல. அவர் சொன்னார் இல்லையா, நான் பேசின 1.25 மணி நேரம். எனக்கு ஆக்சுவலா என்னன்னா அவர் பேசினதுல வந்து இல்ல, அவர் சொன்னார்ல இது வந்து நீங்க தளபதிக்காக நீங்க பண்றீங்கன்னு. இதுல வந்து அவரே இல்ல, இது அவரை பத்தியே பேசல. அவரு அங்க வந்து வாங்கின கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ பத்தி பேசுறாங்க. அது ஒண்ணு மெயினா. இன்னொன்னு ஐயோ என்னமோ சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அதுதான் தப்புன்றான். அதாவது வந்து அப்ப அந்த அவங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆகும் இந்த மாதிரிலாம் ஒரு வேர்டு சொல்றப்ப, அவங்களுக்கு கேட்குறப்ப. நம்ம ஒரு நான் அப்போ ஒரு ஆக்சுவலி நீங்க பேரண்ட்ஸோட அந்த பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து அது ஒரு எய்மா வச்சு மார்க் வாங்கணும்ன்ற இதையும் எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காரு பாரு. அப்ப நான் இல்லை இப்பயா இல்லை ஃபர்ஸ்ட் இதில் போனப்பயா ஒரு பொண்ணு எமோஷன் ஆகி போய் உடனே கட்டி பிடிச்சி அந்த இது போட்டிருப்பாரு. அவர் கட்டி பிடிச்சி அழுகும். அப்போ அழுகுறப்ப பக்கத்தில் அவங்க அப்பா நிற்பாரு. அவர் ஃபேஸ் பார்க்க அவ்வளோ இதாக இருக்கும். லைக் அவரும் ஃபீல் ஆவார். அதை அந்த பொண்ணு அழுகுதுன்னு நினச்சிட்டு ஃபீல் ஆகிட்டு இப்படின்னு நெஞ்சில் கை வச்சுப்பாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றத அந்த ஒரு இதை வந்து அவருக்கு எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக அதான் புரியலப்பா. அவரோட தொழில் அதை அவர் பண்ணிட்டு வந்து ஒரு பண்றாரு. அதையே அவங்க கூத்தாடின்னு சொல்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு பேசிக்கா அது பிடிக்கல. கூத்தாடின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல. இன்னொன்னு இதே வந்து ஸ்டாலினை பண்ணியிருந்தா அப்பாவை கட்டி பிடிச்சாங்கன்னு ஒரு பெருமையா பேசியிருப்பாங்களா? எனக்கு புரியலையே. அது எனக்கு ஓகே, அது கூத்தாடி கூட எனக்கு தெரியல. அது வந்து இப்போ டாக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மருத்துவர்னு சொல்ற மாதிரி அது கூத்தாடி என்னவோ சொல்லிட்டு போங்க. அது வந்து கேட்கறதுன்ற மாதிரி தான் போயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி எனக்கு அதுல வந்து அது எப்படி சொல்ல, எனக்கு அது உடன்பாடா வரல. நீங்க டாக்டர்னு சொல்றது வந்து அந்த பெருமை, அந்த வேர்டு யூஸ் பண்ற விதம் இருக்குல்ல, அதாவது பெருமையா சொல்லுங்க டாக்டர்னு. ஆனா இது வந்து கேவலமா ஒரு நடிகைன்ற மாதிரி தானே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது தப்பு இல்லை ஆக்சுவலி. அது ஒண்ணு. அவர் அப்படி பார்த்தா அவருமே எப்படி சொல்றது, அவருமே ஒரு ஆக்டர் தான். அவரும் படம் நடிச்சிருக்காரு. வேல்முருகன் அவரும் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஒரு படம் இல்லை 2-3 படம் நடிச்சிருக்காரு. இவர் சீமான் டைரக்ட் பண்ண வாழ்த்துக்கள்னு ஏதோ படம். இதுக்கு வந்து சீமானோ இல்ல இவரோ என்னது யாரோ அவர் பேர் என்னப்பா மறந்துட்டேன் நானு. யாரு சீமான் வேற பாஜக ஒருத்தர் அண்ணாமலை அவங்க எல்லாம் போட்டு நான் பாக்கல. அவங்க எல்லாம் எதுவுமே தெரிவிக்கவே இல்லை. அது தெரியல, அதை பத்தி எனக்கு தெரில ஏன் அது பண்ணலைங்கிறது. இன்னொன்று இவர் வந்து தன்னோட சொந்த காசை போட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. அந்த பரிசு தொகையாக மணியாக கொடுத்தது மட்டுமே 71 lakhs நியர்பை. அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா அவ்வளோ பணத்தை அவரும் சம்பாரிச்ச பற்றி நம்ம பண்ணுவோமா, நம்மலாம் யோசிப்போம். அதுக்கு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, ஓகேவா, அந்த அமைச்சர்கிட்ட இது மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு, இது மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து கொச்சைப்படுத்தி ஏதோ பேசியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு, இது என்ன பெரிய இது, நாங்கள் வந்து போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹோல் மாவட்டம் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் 5000 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5000 குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தோம். மொத்தம் எத்தனை மாவட்டம் சொல்லு? 68 மாவட்டம். அது கூட உனக்கு தெரியல. 68 மாவட்டம் தமிழ்நாட்டில், தெரியுமா உனக்கு? தெரியாது. 38 மாவட்டங்கிறது அந்த இது எவ்வளோ மாவட்டம் இருக்குன்னே தெரியல ஒரு அமைச்சர் அவங்க, ஓகேவா? அவரு சொல்கிறாரு, யாரும் அதாவது சொந்த காசு ஒருத்தர் பண்றதுக்கும் கவர்மெண்ட்லேருந்து காசு எடுத்து கவர்மெண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலா அவங்க கவர்மெண்ட் காசு எடுத்து பண்றதே சொந்த காசு எடுத்து பண்றதான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட் காசை நம்மளே யூஸ் பண்ணி பழகி போய் அது வந்து எந்த காசு நம்ம காசு கவர்மெண்ட் காசுங்கிறது டிஃபரன்ஸ் தெரியாம கவர்மெண்ட் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்காங்களா, அதனால கவர்மெண்ட் அவங்க தான், அது ஓகே. பட் கவர்மெண்ட் ஆக்சுவலா கவர்மெண்ட் அவங்கனாலும் அவங்க வந்து வேலை செய்யற ஒரு ஆள் தான், கவர்மெண்டே அவங்க கிடையாது, ஓகேவா? அவங்க அது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அப்ப வந்து விஜய் வந்து ஒரு கவர்மெண்டாவே அவங்க ஃபீல் பண்றாங்க போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்க தோணுது எனக்கு. நல்ல விஷயம் தானே, தானே.
ஏன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆமாம் கரெக்ட். எனக்கு என்ன தோணுன்னா, எப்போதுமே ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சங்கம்லாம் வச்சுருக்காங்களே, இந்த ஆசிரியர் சங்கம், அவங்களாம் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணித்தரலைன்னா உடனே போயிட்டு ஹெல்ப் கேட்குறது ஏடிஎம் கிட்ட கேட்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கப்போ அவங்க பண்ணித்தரலைன்னா உடனே ஆப்போசிட்டில் எதிர்கட்சி டிஎம்கே கிட்ட போய் பேசுவாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, டிஎம்கே கிட்ட கேட்டிருக்காங்க பண்ணித்தரலன்னு, நேராக ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கு போய் கேட்கல, நேராக போய் விஜய்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஆசிரியர் சங்கம்லாம் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், அவங்க அந்த மெயின் சங்கம். ஆக்சுவலாக இப்போ நம்ம அதான் சொல்ல, நம்ம வீட்டில் எப்படின்னா எப்படி சொல்லுது, அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க, ஓகேவா. அம்மாக்கிட்ட போனால் வேலை நடக்கும்னா அம்மாக்கிட்ட போவோம். ஆனால் அம்மாக்கிட்ட வேலை நடக்காதுன்னா அடுத்தது யார்கிட்ட போனால் வேலை நடக்குமோ அவங்கள்ட்ட தானே போவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நேரத்துல வந்துட்டு அந்த ஒரு சில விஷயத்த மட்டும் நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்க, இதுல நியாயமா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இப்போ நான் வேல்முருகன் அவரை பத்தி ஒரு வாழ்க்கை வரலாறு பேசும்போது நடுவுல ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் கெட்ட கெட்ட வார்த்தையில இப்படி திட்டிட்டு, என்னென்ன உங்களை வந்து நான் 1 மணி நேரம் எவ்வளவு புகழ்ந்து பேசினேன், அதுல ஒரு 30 செகண்ட் தானே உங்களை பத்தி நான் இந்த மாதிரி தப்பா கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டினேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குமோ அந்த அளவுக்கு முட்டாள்தனமா தான் அவர் இப்ப பேசியிருக்கிறாரு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த வேல்முருகன் இந்த மாதிரி பேசினதுக்காக இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு எதிராக அவர் மேல போக்சோ சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா புகார் அளிக்கப்பட்டது. அவங்க வந்து அந்த புகாரை ஏத்துக்கவும் செஞ்சாங்க. நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா, இப்ப எங்க கட்சி அந்த மாதிரி பண்ணுது பாருங்க அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வக்கீல் சிவமூர்த்தி அப்படின்றவர் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கிறார் விஜய் மேல. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நடிகர் ஜோசப் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி திருவான்மியூரில் நடந்த பள்ளி பொது தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மாணவிகளை அழைத்து அவர்களை அணைப்பதும் அனுமதியின்றி தொடுவதும் மற்றும் முறைகேடாக நடந்தது போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டுள்ளார். இதை பல கோடி மக்கள் பார்த்து பெண் குழந்தைகளை தொடுவது தவறில்லை என்று கருதி தொடக்கூடும். இதனால் சமுதாயத்தில் இளைஞர்களும் மற்றவர்களும் நடிகர் ஜோசப் விஜய் செய்கையை பார்த்து அதே போல் செய்ய முற்படுவார்கள். அதனால் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கம் மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும். மேலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தது என்றால் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். ஆதலால் இது போன்ற சம்பவங்களை உடனடியாக தடுத்து நிறுத்தும் வகையில் நடிகர் ஜோசப் விஜய் மீது விசாரணை செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ய வேண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கட்சியில அரசியல் லாபத்துக்காக ஒருத்தர் இனப்பிரிவா இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த கட்சியுமே இனப்பிரிவா இருக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியா தான் இருக்கும். எவ்வளவு கேவலமா இந்த தமிழக பெண் குழந்தைகளும் தமிழக பெற்றோர்களையும் எவ்வளவு கேவலமா பேசணும், அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு அதை அப்படியே திருச்சி விஜய்க்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போறது இருக்குல்ல. ஆனா இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட டுபாகோர் கட்சியை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் எதிர்க்கணும் அப்படின்னா அவங்கள கலாய்க்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னுமே அந்த கட்சியில பாத்தீங்கன்னா அரசியல் அறிவு சமுதாய புரிதல் இல்லாத அறவர வேட்பாடு தற்கொலைகள் இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்க பல பேருக்குமே இன்னுமே அந்த அரசியல் புரிதல் அப்படின்றது இல்லாம தான் இருக்கு. அதை பத்தி நீங்க எவ்வளவு பேசியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து, முக்கியமா அந்த கல்விக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து அந்த தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளும் அவங்க பெற்றோர்களும் இவ்வளவு தரக்குறைவா பேசுறீங்களே, நாளைக்கு இந்த ஓட்டு கேட்டு போகும்போது எந்த மூஞ்சி வச்சுட்டு போவீங்க? ஏன்டா என் வீட்டு பிள்ளைங்களே அசிங்கமா பேசிட்டு எங்களையே கூட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இப்ப என்கிட்டே ஓட்டு கேட்டு வரையா உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு உங்களையும் உங்க கட்சி சார்ந்தலையும் மூஞ்சிலே துப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல வேற அவர் சொல்லும் போது காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3-4 மாசத்துல மாற்றான் மனைவியாக போற ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்றாரு. ஏன் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து பொண்டாட்டியா தான் போடுமா? ஒரு டாக்டரோ வக்கீலோ சயின்டிஸ்டோ இல்ல ஒரு கலெக்டரோ அந்த மாதிரிலாம் ஆகவே கூடாதா? என்ன எப்படி இருக்கு பாருங்க, காலேஜ் முடிச்சு 3 மாசத்துல கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. அவங்க கல்யாணம் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு புரியல. அவர் பண்ணும் போது தொடர்றது இத பார்த்து வர யங்ஸ்டர் கெட்டு போயிருவாங்கன்னும் போது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எல்லாம் பண்ணும் போது என்ன அப்ப அங்க இருக்க அதை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பின்னாடி போய் கேட் பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் தப்பா தெரியல எனக்கு. உடனே ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற டேஷ் இல்ல எனக்கு. வால் நல்லா இதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ பண்ண மாட்டேன்னு. காலேஜ் முடிச்சவனும் அடுத்த முன்னாடி அப்புறம் எப்படி தொடலாம்? ஏன்னா காலேஜ் முடிச்சா அவங்க அப்படிதான் இருக்கணும்னு முதல்ல நீங்க யார டிசைட் பண்றதுக்கு? அதுலயும் ஒரு வயசு பண்ண கூட்டு போற ஒரு வயசு பண்ண கூட்டு போறன்ற வார்த்தையை அழுத்தி சொல்லும் போது அதுவே ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்கு.
ஏடா அவன் பரிசு வாங்க தானே கூட்டு போறான். தான் பிள்ளை ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு ஆக்சுவலா விஜய் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். ஸோ அந்த ஸ்டார் கூட நின்று ஒரு போட்டோ எடுக்கும்போது அவன் கையில பரிசு வாங்கும்போது தான் பிள்ளை நல்ல மார்க் எடுத்துருச்சு, அதை வந்து இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தன்னோட பிள்ளைகளை கூட்டு போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளை நல்ல மார்க் எடுத்தும் இந்த சோசியல் மீடியாலையும் சரி இந்த ஊடகத்திலும் சரி பெருசா கண்டுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்போது ஒரு விஜய் அப்படின்ற ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கையில ஒரு விருது வாங்கும்போது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சென்றடையும். அதாவது நம்மளோட பிள்ளை நல்ல மார்க் எடுத்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கு, இவர் என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு வந்து பரிசு வாங்குற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் பாக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த பெற்றோருக்கும் இருக்கும். இப்படி ஒரு சந்தோஷத்தை பெற்றோருக்கு ஏற்படுத்தி கொடுத்தோன்ற இன்னொரு சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கும் இருக்கும். இந்த விஜய் கையில விருது வாங்குறது அப்படின்றதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு யோசிச்சோன்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். இங்க எல்லா விஷயத்தையும் ரொம்பவே அதிமதத்தனமெல்லாம் யோசிக்கவே கூடாது. அவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட சந்தோஷம் என்ன அப்படின்றத நம்ம அந்த இடத்துல இருந்து அவங்களோட இடத்துல தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்தான வாழ்க்கை. அந்த ஏஜ் பசங்களுக்கு அவங்களுக்கு விஜய் பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டாங்க, அந்த எஃபோர்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சது, அந்த ரிசல்ட்டை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப அதிமேதாத்தனமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சா அது கண்டிப்பா பெரிய விஷயம். இன்னொன்னு, அந்த மேடையானது அந்த பசங்களுக்கு அந்த மார்க் எடுத்த பசங்களுக்கு பரிசு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பசங்களை ஊக்குவிச்சு அந்த பெற்றோர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமா சால்வானிச்சு கௌரவப்படுத்துற விஷயம் சேர்த்துதான் நடக்குது. ஸோ அப்போ அந்த மேடையில ஒரு நல்ல மார்க் எடுத்து அந்த மேடையில ஏறி தன்னோட பெற்றோர்களுக்கு அந்த ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அது அந்த பசங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும்ல, பாத்தியா நான் எங்க பெற்றோருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும், அவ்வளவுதான். இது எப்படின்னா, இவர் நீ நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்த அப்படின்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன், நீ நல்லா படிச்சுன்னா நான் உன்னை இந்த படத்தை கூட்டு போவேன், நீ நல்லா படிச்சுன்னா உனக்கான அதை நான் செய்வேன் அப்படின்னு அவங்களோட படிக்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாம அவங்களுக்கு ஒரு சில ஃபேவர் பண்ணோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவ்வளோ ஏன் நாம சின்ன வயசா இருக்கும்போது இந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு ஆசை சாக்லேட் அப்படின்னு சொல்லி நம்மள ஆசை காமிச்சு தானே படிக்க வச்சாங்க. அந்த கேட்டகரியில் வந்தாதான் நாமளும். ஸோ அதே மாதிரி தானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது மாதிரி தானே கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு ஆங்கரு பெரிய மேதாவி மாதிரி கேள்வி கேட்குறோம் அப்படின்ட்டு மடக்கி கேள்வி கேட்குறேன்ட்டு படிக்காத பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு ஊக்குவிச்சு தானே அவங்க நல்லா படித்து மார்க் வருவாங்க. இப்படி படித்தவங்களை கூப்பிட்டு மார்க் வச்சுன்னா அதில் என்ன யூஸ்? எனக்கு படிக்காதவங்களை கூப்பிட்டு ஊக்குவிச்சா அவங்களுக்கு இன்டெலிஜென்ட்டாக மடக்கி கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த இன்டெலிஜென்ட் கொஸ்டினே கேட்குறேன், படிக்காதவங்களை கூப்பிட்டு இது மாதிரி ஊக்குவிச்சா அவங்களுக்கு ஒரு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு தோணும்னு கேட்குறேன். படிச்சவங்க பண்ணாதான் அந்த இடத்துக்கு போகணும்னு நமக்கு தோணும். ஆல்ரெடி படிக்காம வந்துட்டேன்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த கொஸ்டினே இப்படி அதான் சொல்றேன்ல, ஒன்னு இருந்தாதான் அதை பத்தி பேசவே வந்து கேஸ்ல மாட்டினாலே எதுக்கு இந்த பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைகளோட அந்த படிப்பை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் அது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் அதிமேதாவித்தனமா அந்த அரசியல் சிந்தனையோட எல்லாம் பார்க்க கூடாது. இது வந்து குழந்தைங்களோட மனநிலை தான் பார்க்கணும். இப்போ ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு 5 ரூபா சாக்லேட்டும் 5 கோடி ரூபா பணமும் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த 5 ரூபா சாக்லேட் தான் எடுக்கும். அதுக்கு வந்து 5 கோடி ரூபா வேல்யூ எல்லாம் தெரியாது. அந்த 5 கோடி ரூபா வச்சு லட்சக்கணக்கில் சாக்லேட் வாங்கலான்ற ஒரு எண்ணமும் அந்த குழந்தைக்கு இருக்காது. அதுக்கு அந்த குழந்தையோட மனநிலைக்கு என்ன தேவையோ அதுதான். அதுக்கு வந்து அந்த 5 ரூபா சாக்லேட் போதும், 5 கோடி ரூபா பணம் அப்படின்றது தேவையே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோ கையால நம்ம ஒரு விருது வாங்குறோம் அப்படின்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு நல்ல மார்க் எடுத்து அந்த ஹீரோவை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது அப்படின்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சொந்தக்காரரோ இல்லை ஒரு நண்பர் யாரோ ஒருத்தர் வரும்போது அவங்க மேல நம்ம வந்துட்டு நம்மளையே மீறி ஒரு அன்பு செலுத்துவோம்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அங்க நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆகி கையை பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அன்பை பரிமாறுறாங்க. அந்த கட்சியில இருக்கவங்க ஊர் ஆக்சுவலி இது இவர் சொன்னது கரெக்ட். இதில் வந்து அவர் வந்து ஃபேமிலி ஒரு பர்சனுக்கு 3 பேர் தான் கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதனால மேக்ஸிமம் எல்லாமே ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க, ஓகேவா? ஆனால் இதே நான் கேட்குறேன், இதே வந்து ஸ்டாலின் அவங்க இருக்க ஃபங்க்ஷனில் இது மாதிரி வந்தால் பேரண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க, வெறும் அந்த கேர்ள்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆமா, அவர் வந்து பெரிய பொக்கிஷம்ல அவர் யாரும் தொட்டக்கூடாதுன்ற மாதிரி ஆப்வியஸா அப்படிதான் நடந்திருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சொல்றேன். ஃபுல்லா ஃபேமிலி வாங்க என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கோங்கன்றது மாதிரி இருக்காது. கேர்ள்ஸ் மட்டும் வாங்க நான் போட்டோ என் கூட எடுத்துக்கோங்கன்னு அவரும் இதே தான் பண்ணிருப்பாரு. உலகத்துல இந்த ஒரு ஊர்ல இருந்து வந்த அண்ணன், இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு அண்ணன், ஒரு பக்கத்து வீட்டு ஒரு சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இல்ல ஒரு சித்தப்பா யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த வீட்டு குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஓடி போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பா கட்டி பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுதா அப்படின்னு சொல்லி
ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுற அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இவங்கெல்லாம் பார்த்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் என் ஃப்ரெண்டோட அண்ணன் எனக்கும் அண்ணா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இன்னமும் அந்த அன்பை செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கும் பிள்ளைங்க தான் அப்படின்ற அந்த அன்பை செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இவனுங்க வந்துட்டு எனக்கு தெரியல இவங்களோட மூளையில என்னதான் இருக்கு. ஆக்சுவலா இவனுக்கு மண்டையில மூளைக்கு பதிலாக சாணி தான் இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா மூளைக்கு சாணி இருந்தாதான் இந்த மாதிரிலாம் ஒரு குரூரமான ஒரு எண்ணத்தோட பார்க்க முடியும். நான் என்ன யோசிக்கிறேன்னா இவனுங்க இதையே இப்படி பாக்குறாங்களே, அப்ப இவனுங்க இந்த பக்கத்து வீட்டு குழந்தை எழுத்து வீட்டு குழந்தை அவங்களோட சொந்தக்கார குழந்தைங்களை எவ்வளவு கேவலமா பாப்பாங்க அப்படின்றத நான் யோசிச்சு பாக்குறேன். இவனுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் என்னன்னா பேசுறாங்க அப்படின்னா பிள்ளைங்களை விட்டுருங்க. அந்த ஆக்சுவலா அதுதான் சொல்றேன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க அது மாதிரி பண்றாங்க, அது மாதிரி அவங்கள தாட் ப்ராசஸ் இருக்குன்னாலதான் அது மாதிரி கேஸ் எல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா ஓகே இது மாதிரி தானே யோசிப்பாங்க, இருப்பாங்க அது மாதிரி தானே யோசிச்சிருப்பாங்க, அது மாதிரி தானே பண்ணிருப்பாங்கன்னு அவங்க யோசிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் அந்த விஷயம் பெருசா தெரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைங்க அபியூஸ் ஆகுறது அதெல்லாம் பாண்டிச்சேரியில ஒரு ரீசன்ட் டைம்ஸ் ஏதோ நடந்துச்சு. அதுக்கெல்லாம் இவர் என்ன வாயை திறந்து பேசினாரா எனக்கு தெரியல. பேசினாரா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படிதானே நம்ம யோசிப்போம். அப்ப அவங்களும் அந்த வயசுல அப்படிதானே யோசிச்சிருப்பாங்க, அவங்களும் அதானே பண்ணுவாங்கன்றதுதான் ஓகே. அவங்களுக்கு பாருங்க விஜய் வந்து இந்த கையை பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இவ்வளவு கேவலமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க அந்த வீடியோல நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு வயசான பாட்டி விஜய் அவர்களுக்கு தலையில முத்தம் கொடுத்திருப்பாங்க. ஒரு பாட்டி வந்து கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் மேல ஒரு கையை போட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்றது தனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ தான் விஜய் அவர்களை பாத்துருமே தவிர யாருமே அங்க வந்துட்டு ஒரு தப்பான ஒரு எண்ணத்துல அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல யாரும் தப்பான எண்ணத்தோட விஜய் தொட போறதும் கிடையாது, விஜயம் தொட போறதும் கிடையாது. இதையே இவனுங்க எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க அப்படின்னும் போதுதான் இதெல்லாம் ஒரு கட்சியான்னு தோணும். ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஒரு தங்கச்சி ஸ்தானத்துல இருக்கிறவங்களே விஜயை கட்டி பிடிக்கிறதே இவங்க இவ்வளவு கேவலம் தப்பா பேசுறானுங்க. அதையும் தப்பா பேசுறானுங்க. ஒரு பொண்ணு ஸ்தானத்துல ஒரு தங்கச்சி ஸ்தானத்துல இருக்கிறவங்க கிட்ட விஜய் அவர்கள் தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறதையும் இவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னும் போது இப்போ இவங்க வீட்டுல அம்மா இருப்பாங்க, இப்போ இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன ஆக்சுவலி அவர் வந்து தங்கச்சி கூட இல்ல, அவர் அதாவது இந்த கிஃப்டா தரவங்க எல்லாருமே அவரோட பொண்ணு வயசு இத்தனைக்கும் என்ன பொண்ணோட சின்னவங்க. அவருக்கு வந்து உண்மையாவே பார்த்தா அப்பா வந்து பொண்ணு இது பண்றதா அப்ப அதுமே அவங்க தப்பா தான் பேசுவாங்க போல. சொல்லுவாங்க என் பிள்ளை கூட இருக்கிற நீங்களாம் என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா, நீங்களே எனக்கு பிள்ளைங்க தானப்பா அப்படின்னு அவங்க அன்பா 2 வார்த்தை பேசினா கூட தான் அம்மாவே இவங்க தெரிஞ்சு தப்பா பேசணும்னு நினைக்கிறேன். அங்க வந்த பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2023 10th ஹையஸ்ட் மார்க் எடுத்த ஒரு பொண்ணு 2025 +2 ஹையஸ்ட் மார்க் எடுத்து விஜய்ல பார்க்க வந்துச்சு. அங்க வந்து ஒரு பெற்றோர் சொல்றாங்க என் பையன் இப்ப வந்து 8th படிக்கிறான், அவன் சொல்றான் நான் 10th நல்ல மார்க் எடுத்து விஜய் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பையனோட பெத்தவங்க சொல்றாங்க. ஏன் இன்னொருத்தர் என் பொண்ணு நல்லா மார்க் எடுத்து இந்த மீடியால யாரும் பெருசா கண்டுக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்தது. அது இப்போ விஜய் அவர்கள் என்னோட ஏக்கத்தை பூர்த்தி செஞ்சுட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு அப்பா சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு பையன் நான் விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சு 495 மார்க் எடுத்து நான் விஜயை பார்க்கணுன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். இதெல்லாம் விட ஒரு குட்டி பாப்பா சொல்லுது நான் 10th நல்ல மார்க் எடுத்து நம்மளை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்? நானும் வர 10th அப்ப இதுக்கு தான் பண்றது. எந்த மீடியாவிலையும் வந்து என்னுடைய பொண்ணோட பேட்டியோ யாருமே வந்து அப்ரோச் பண்ணலங்கிறத என் பொண்ணுக்கும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என் பொண்ணை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கும் பொழுது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த என்னுடைய பொண்ணு பேட்டி கொடுக்க முடியலையே, யாரும் வந்து அப்ரோச் பண்ணலையேங்கிற வருத்தம் இருந்தது. இன்னைக்கு அந்த வருத்தத்தை வந்து தளபதி அவர்கள் தீர்த்து வச்சாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு. இவங்க பேரு மனு வர்ஷா, பவானியிலிருந்து 500க்கு 498 ஒரு சின்ன அவங்க வருத்தப்பட்டாங்க. அவங்க இதை யாருமே அனௌன்ஸ் பண்ணலன்னு வருத்தப்பட்டாங்க. அதனாலதான் என் வாயிலிருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பேரு மனு வர்ஷா, பவானியிலிருந்து 500க்கு 498 எடுத்திருக்கிறாங்க. ஒரு சின்ன அவங்க வருத்தப்பட்டாங்க. அவங்க இதை யாருமே அனௌன்ஸ் பண்ணலன்னு வருத்தப்பட்டாங்க. அதனால தான் என் வாயிலிருந்து இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். நான் கேட்டதுக்காக என்னோட மார்க்கையும் பேரையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. விஜய்க்காக 495 மார்க் எடுத்தீங்களாமே, அது உண்மைதானா? நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு மோட்டிவேஷனா எங்க அண்ணன் மாமா எல்லாரும் விஜய் பாக்குறதுக்காக மார்க் எடுத்துறான்னு மோட்டிவேட் பண்ணாங்க.
அந்த அளவுக்கு விஜய் பிடிக்குமா? சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபேனா இருந்தா, அதுவும் இல்லாத எங்க அண்ணன் மாமா அங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப விஜயோட தீவிர ஃபேனு. அவங்க தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இதே மாதிரி மார்க் எடுக்கணும் அட்வைஸ் பண்ணாரு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இப்ப என் பையனே சொல்றான் பாருங்க, நான் அக்கா மாதிரியே நான் வந்து இப்ப நான் 8th தான் படிக்கிறேன் போறேன், நான் 10th வரும்போது அவளை நான் பீட் பண்ணி கண்டிப்பா நான் இதே மாதிரியே வாங்குவேன், நான் 12thலயும் வாங்குவேன் அப்படின்னு அவன் அடுத்து சொல்றான். அடுத்து வர ஜெனரேஷனுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன். பசங்க ரோட்ல செப்பல் தைக்கிறேன், என்ன பார்த்து எல்லாரும் காரிச்சு போங்க, செப்பல் எடுக்கணும்னு மறந்து காரிச்சு போங்க. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து இந்த மேடை இங்க ஆரம்பிச்சது அண்ணன் தளபதிக்கு, இந்த மேடையும் எதுவும் என் கண்ணீரை விட்டே சொல்ல முடியல. இதுவே நான் இப்படியே செத்துட்டா கூட ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் அண்ணன் கையில வந்து நான் வாங்குறது கனவுல கூட எதிர்பார்க்கல. என் பிள்ளைங்க இந்த என்ன அதுங்க என்ன ஆசைப்படுது, என்னால முடிஞ்சது. எனக்கு பல மக்கள் உதவி செய்யறாங்க, அது நான் செய்யற வேலையை பொறுத்து உதவி செய்யறாங்க. அதனால பிள்ளைகள் படிக்க வைப்பேன், அதுக்கு என்ன ஆசைப்படி என்னால முடிஞ்சளவு நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன். அதுல வார்த்தைக்கு கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு ஆக்சுவலா ஒரு வயசான பாட்டி கட்டி பிடிச்சாங்க, ஒரு வயசான அம்மா கட்டி பிடிச்சாங்க. ஏன் திருநங்கை கூட தான் விஜய் அவர்கள் கட்டி பிடிச்சாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் மனதில் பாதிக்கப்பட்டவங்க கூட விஜய் அவர்கள் வந்துட்டு அவ்வளவு அன்பா கட்டி பிடிச்சி போறாங்க. ஒரு பொண்ணு நான் உங்களை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல வச்சு அவ்வளவு அன்பா கட்டி பிடிக்க. அதுல ஒரு பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்களே, நாங்க அவரை வந்துட்டு ஒரு அண்ணனா பாக்குறோம், எங்க சித்தப்பாவா பாக்குறோம், எங்களை அப்பாவா பாக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு தூரம் அன்பை செலுத்துறாங்க. தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்கள வந்து நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ வந்து அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்க இருக்கோம், உயிரா இருக்கோம். தேங்க்யூப்பா. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நாம ஒரு குழந்தையோட அனுமதி இல்லாம நாம அந்த குழந்தைக்கு 100 முத்தம் கூட கொடுக்கலாம். ஆனா அந்த குழந்தை மனசு வைக்காம நாம அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு முத்தத்தை கூட வாங்க முடியாது. அதுதான் அன்பு. நாம குழந்தைகிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அந்த அன்பை அந்த குழந்தைங்க அப்படியே நமக்கு திருப்பி செலுத்தும். அதுதான் இயல்பும் கூட. நீங்க எல்லா விஷயத்தையும் அதே மேதாவித்தனமா அரசியல் ரீதியா தப்பா பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா தான் தெரியும். அதுலயே வேல்முருகன் பேசும்போது கூத்தாடு பின்னாடி ஏன் போறீங்க, கூத்தாடு பின்னாடி ஏன் போறீங்க அப்படின்னு அழுத்தமா பேசுறாரு. ஆக்சுவலா வேல்முருகனே வாழ்த்துக்கள் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு நடிகரா நடிச்சிருக்கிறாரு. சரி, அதை கூட விட்டுருங்க. அவர் இந்த கூட்டணி வச்சிருக்கிறாரு டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி. அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே பாத்தீங்கன்னா கூத்தாடி கட்சி தான். அதுல பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து ஒரு ரைட்டர், அதுக்கப்புறம் அவரோட பையன் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சீரியல் நடிச்சிருக்காரு, படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா எத்தனை படம் நடிச்சிருக்காருன்றது நமக்கே தெரியும். அப்புறம் அவங்களோட சொந்த பந்தங்கள் பாத்தீங்கன்னா அருண்நிதி, அவரும் படம் நடிக்கிறாரு. எவ்வளவு ஏன் ப்ரொடக்ஷன் கம்பெனி பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் வச்சிருக்காங்க, கிளவுட்9 வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே வச்சு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருக்கிற அந்த கட்சியே ஒரு கூத்தாடி குடும்பம், ஒரு கலை குடும்பம் கட்சி தான் அப்படின்னும் போது அவர் எப்படி மத்தவங்களை கூத்தாடின்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவரு அந்த கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே. இவரு வந்துட்டு மத்தவங்களை குறை சொல்லுவாராம், ஆனா அவர் குறை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய கட்சி கூட கூட்டணி வச்சுப்பாராம். என்ன நியாயம் இதெல்லாம்? இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, ஆக்சுவலா இவர் பேசுற இந்த வார்த்தைக்கு ஒரு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, டிஎம்கே தவிர்த்து. ஏன்னா டிஎம்கே கூட்டணி கட்சி இல்லையா, அதனால எதிர்ப்பு தெரிவிக்கல. சரி, அதெல்லாம் கூட இருக்கட்டும், ஏன்னா அவங்க அரசியல்வாதிங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டு பெண் பிள்ளைகளையும் அவங்களோட பெற்றோர்களையும் இவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதர் சங்கமும் மகளிர் சங்கமும் எங்க போச்சுன்னே தெரியல. சரி, இது விஜய்க்கு சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இது பிள்ளைங்களோட கல்வியை சார்ந்த ஒரு விஷயம், முக்கியமா பெண் பிள்ளைங்களோட கல்வியை சார்ந்த ஒரு விஷயம். பிற மனங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதையும் ஒரு மிகப்பெரிய அன்பு தான். அதெல்லாம் தாண்டி இந்த கணத்தை இதயத்தோட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இறங்கி வரது இருக்குல்ல, அப்படி இறங்கி வர எல்லாருமே இங்க வந்துட்டு சொந்தக்காரங்க தான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்த விஜய் அவர்கள் நடத்தின அந்த கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்றது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட முன்னாடி அப்பா ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரியா அமையாம 14-15 வயசுலேயே வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு நாம தான் சரியா படிக்கலாம், நம்மளோட பிள்ளைகளா நல்லா படிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு 14-15 வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க நினைக்கும் போது அவங்களோட பிள்ளைகள் ஒரு சினிமா மோகத்துல ஒரு ஹீரோயின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு ஹீரோ தான் நமக்கு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மோகத்துல அவங்க பயணிக்கும் போது அந்த ஹீரோ இப்ப நீ என்ன பெரிய ஆளுன்னு நினைக்கிறல, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு போ, ஆனா நீ என்ன ரீச் பண்ணணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சாலே போதும் அப்படின்னு அந்த சினிமா மோகத்துல அந்த தாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை பெருசா நினைக்கக்கூடிய அந்த ஒரு மாணவர்களை அந்த ஹீரோவே நீ படிச்சனா இன்னும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த எஜுகேஷனுக்கு டைவெர்ட் பண்ணி விடும்போது
அதுவே இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு நல்ல மாற்றம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இவனோட இது இல்லாம ஹார்ட் ஒர்க் இல்லாம எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, லைஃப்லயே கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா என் பொண்ணு கொரோனா பேட்ச் 10th, அவ மார்க்கே என்னன்னு தெரியாது. அதனால இவன் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதி என்னை 10th மார்க்ல விஜய் சாரை பார்க்க வச்சதுக்கு என் பையன் தான். என்னோட கனவும் அவனோட கனவும் இன்னைக்கு ரொம்ப நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என் ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ. உங்களை பார்க்கறதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணா, மித்தபடி அவனுக்கு வேற எந்த எய்மே கிடையாது. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கேட்டாங்க, என்னடா விஜய் சாரை பாத்துருவியா? நாங்க பாத்துருவேன்னு ஒரு தன்னம்பிக்கையோட சொன்னா அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஒரு பெரிய ஹீரோவே தன்னை பெருசா நினைக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு, நீ என்னதானே பெருசா நினைக்கிற, என்ன நீ ரீச் பண்ண நினைக்கல அப்படின்னு என்ன ரீச் பண்ண நினைச்ச அப்படின்னா, நீ படிச்சாலே போதும், நீ மட்டும் இல்ல உன் குடும்பமும் என்ன சேர்ந்து ரீச் பண்ணலாம், உன் குடும்பத்துக்கு நான் பெருமை சேர்க்கிற வகையில நான் உங்களை மேடை ஏற்றி நான் உங்களுக்கு அழகு பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஹீரோவே சொல்லும்போது, அப்ப அதுக்கான ஒரு எஃபர்ட், ஓகே நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா அந்த ஹீரோவை நம்ம ஈஸியா ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மாணவர்கள் அந்த ஹீரோவை பார்க்கணுன்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுவாங்க. அதனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால எஜுகேஷன் லெவல் அப்படின்றது கண்டிப்பா growth ஆகும். இன்னொன்னு இவங்க அடிக்கடி சொல்றது, நம்ம கலாச்சாரம் என்ன வருது, நம்ம கலாச்சாரம் கெட்டுப்படுதா அப்படின்னு. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம இந்த மதத்தை காப்பாற்றணும், இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும் எவனா சொல்றோனோ அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வெறும் பொம்பளைங்கிட்டே திணிக்கிறது இருக்குல்ல, அதை விட கேவலம் ஒரு வெண்ணுமே கிடையாது. இவனுங்க இந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு துணி அவரு கூட தெரியாம அந்த ரோட்ல படுத்து உருவானுங்க, அப்பெல்லாம் ஒன்று கலாச்சாரம் கெட்டு போவாது. இந்த லேடிஸ் ஏதாவது பண்ணிட்டாங்க, ஒரு சாதாரண லேடிஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணா உடனே நம்ம கலாச்சாரம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி கலாச்சாரத்தை கொண்டு வந்து மொத்தமா பொம்பளைங்கிட்ட தான் வைக்கிறாங்க தவிர இவனுங்க அந்த கலாச்சாரத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இந்த குழந்தைங்களை ரேப் பண்றது, இந்த பஸ்ல போகும்போது பொம்பளைங்களை இடிக்கிறது, இந்த குடிச்சிட்டு ரோட்ல உழுந்து கிடக்குது, அப்பெல்லாம் அவனுக்கு கலாச்சாரம் கெட்டு போகாது. இதே ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு ரோட்ல துணி ஆகுறது கூட தெரியாம படுத்துட்டு இருந்தா அப்ப கெட்டு போகாத கலாச்சாரம், ஒரு பெண் ரோட்ல இருந்து சிகரெட் பிடிச்சாங்க அப்படின்னா ஐயோ நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறதுன்னு. ஆக்சுவலா குடிக்கிறது தப்பு அப்படின்னா எல்லாருமே குடிக்கிறது தப்பு தான், அதுல ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. இவனுக்கு எப்படி பிரிக்கிறான்னா, ஆம்பளை குடிச்சா தப்பு இல்லப்பா, ஆனா பொம்பளை குடிச்சா கலாச்சாரம் போச்சு அப்படின்றது. அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறது கூட இருக்கட்டுமே, சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னா அது 2 பேருமே குடிச்சாலும் தப்பு தான். அது ஆம்பளை குடிச்சானே பொம்பளை குடிச்சானே தப்பு தானே. அது ஆம்பளை குடிச்சா மட்டும் சரி பொம்பளை குடிச்சா மட்டும் தப்பு அப்படின்னு பேசுறதுல அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு அரசியலா தான் இருக்கு. இன்னொன்னு, இந்த கலாச்சாரம் கெட்டு போச்சு, இந்த சமுதாய சீர்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ற இவனுக்கு யாருமே இந்த சாரா கம்பெனி வாசல்லையோ இல்ல இந்த சிகரெட் கம்பெனி வாசல்லையோ போட்டு இவங்க பிரச்சனை பண்றதே கிடையாது. ஆனா இதே ஒரு ஹீரோ எதனா பண்ணிட்டாரு அப்படின்னா ஹீரோக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்றது. ஆனா இந்த சாரா கம்பெனிக்கு எதிராக இவங்க பண்ணுவான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா பொட்டி அங்க இருந்தா வரும். ஒரு ஹீரோக்கு எதிராக பண்ணாதானே ஒரு பப்ளிசிட்டி எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு அரசியல் லாபத்துக்காக பண்றதா இது எல்லாமே. ஆக்சுவலா அந்த கட்சியின் தலைவர், தமிழக வாழ்வுமுறை கட்சியின் தலைவர் வேல்முருகனே ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் விஜய் எந்த பெண்ணையும் கட்டிப்பிடித்தார் என்றோ லிப்கிஸ் கொடுத்தார் என்றோ சொல்லவும் இல்லை, அந்த மாணவர்களையும் பெற்றோர்களும் ஈடுபடுத்தவும் இல்லை அப்படின்னு அவரே வந்து வாண்டடா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவரு தான் அப்படி சொன்னாரு, இப்ப அதை மழுப்புற மாதிரி இப்படி சொல்லியிருக்கிறாரு. அவரே வந்து இல்லைங்க நான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இன்னமும் அந்த கட்சியை சேர்ந்தவனுங்க அதுக்கு முட்டு கொடுத்துட்டு தற்குறித்தனமா பேசிட்டு இருக்கிறானுங்க. விளங்கிடும். சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் எந்த பெண்ணையும் கட்டிப்பிடித்தார் என்று சொல்லவில்லை, அவர் எந்த பெண்ணோடும் அந்த மேடையில் கொடுத்தார் என்று சொல்லவில்லை, அங்கு வந்த பெற்றோர்களை நான் கொச்சப்படுத்தவில்லை, அங்க வந்த மாணவிகளை நான் கொச்சப்படுத்தவில்லை. ஆனா அவனுங்க பேசின இந்த அருவருக்கத்தக்க கேவலமான பேச்சுக்கு இப்ப கடைசியா நடந்த அந்த பரிசளிப்பு விழால பாத்தீங்கன்னா பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி அவங்களுக்கு செருப்ப சாணில முக்கி அடிச்ச மாதிரியான ஒரு சில பதில்களை கொடுக்கதான் செஞ்சாங்க. தமிழ்ல வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. வாஞ்சை அப்படின்னா ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி ஒரு சொல், அந்த பொருள் அது. ஸோ விஜய் சார் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறாக பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எங்களுக்கு ஒரு தாய்மாராக பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்கள் வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தைய கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதில் ஆசையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு. அப்படிதான் நாங்கள் வந்து விஜய் சாரை பார்க்குறோம். எங்களுக்கு அதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை. வேண்டுகோள் என்னன்னா, 100 விமர்சனங்கள் வந்தாலும் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்க என்னைக்கு கைவிட்டுறாதீங்க. 2026ல இந்த விழாவை திருவிழாவை ஆக்கணும் நம்ம, சரிங்களா? மொத்தத்துல நாம என்ன நல்லது பண்ணாலுமே நீங்க இவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தலையில கிரீட வைக்க போறதும் கிடையாது. இல்ல நாம எவ்வளவுதான் ஓடி அவங்களுக்கு உழைச்சாலும், எவ்வளவுதான் நம்ம அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும், நாம என்ன பண்ணாலும், நம்ம என்ன பண்ணலையோ அதை தான் பெருசா எடுத்து பேசணும் தவிர யாருக்கும் இங்க பெருசா இந்த நன்றி ஒரு அன்பு அப்படின்றது இங்க இருக்க போறதே கிடையாது. அதாவது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத பாயும் இல்லை.
ஓகே, இது நடுவிலே நிறையா சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உனக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? அவர் சொன்ன மாதிரி தான், நான் என்ன குறைக்க தான் செய்யும், அதுக்கு வேறு எதுவும் தெரியாது. நான் வந்து சொல்கிறேன், வேணா இந்த வீடியோவை ரெக்கார்ட் யார் வேணாலும் ஆர்கேவில் போட்டு வச்சுங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அவர் நான் சொல்கிறேன், அவர் எந்த தொகுதியில் எந்த சின்னத்தில் நின்னாலும் இனிமேல் லைஃப் லாங் அவர் வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக போகிறதே இல்லை. அடித்து சொல்கிறேன், வேணா பாரு. காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, நீ வேற வாய்ப்பே இல்லை. பார்த்துருவோமா?